இந்தியாவுக்கு எதிராக இருக்கும் நாடுகளில் சைனா ஒண்ணு. சைனாவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல இந்தியா வளர்ந்துடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு ஏசியாவுல வந்து பெரிய சூப்பர் பவர் அப்படி ஆக போகக்கூடிய நிலைமையில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கு அடுத்ததாக இந்தியா இருக்கிறது. ஆனா இப்ப இந்தியாவின் வளர்ச்சி வந்து சைனாவுக்கு என்றைக்குமே பிடித்ததில்லை. அது ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. அவங்கள நம்ம கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஜனநாயக நாடும் கிடையாது. அதனால அவங்க என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க அந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. நான் அந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரிக்கு சப்போர்ட்டா இந்தியாவுக்குள்ளே கம்யூனிஸ்ட்கள் இருக்கிறாங்க. இல்லாமல்லாம் இல்ல. சைனா செய்யறதெல்லாம் சரின்னு சொல்றதும், சைனாவை புகழ்ந்து பேசுற ஆளுங்களும் நம்ம நாட்டுக்குள்ள அதான் சொல்றேன்ல, வெளியில இருக்கிற எதிரிகளை விட உள்நாட்டில் இருக்கும் துரோகிகள் தான் அதிகம் இங்க. அதனாலதான் இந்தியா பல காலம் வந்து அடிமைப்பட்டு கிடந்துச்சு. அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு கூட கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த மாதிரி துரோகிகளால தான். இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சைனா கிட்ட வந்து அவங்க கேட்கறாங்க. ஆனா சைனாவுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதிகமாக அவங்க பாகிஸ்தானுக்கு இது வரைக்கும் வந்து பாகிஸ்தானுக்கு ஃபண்ட் பண்ண நாடுகள் அமெரிக்காவும், சைனாவும். அமெரிக்கா இப்ப ஒதுங்கி இருக்கு. எங்களுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் பங்கு பெறாத எங்களுக்கு பயனளிக்காத ஒரு விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு அவர் தெளிவாவே சொல்லிட்டார். அமெரிக்காவில் கைவிடப்பட்ட நாடாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு. ஐஎம்எஃப் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஏற்கனவே அவங்க இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஃபண்ட் வேணும்னு ஏற்கனவே ரைஸ் பண்ணதான். எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒத்துக்கொண்டால்தான் கொடுக்க முடியும். அதுல இப்ப இந்தியாவுடைய இந்தியாவை பிரதிநிதி அங்க இல்ல. அவர் இப்பதான் வந்து திருப்பி கூப்பிட்டுக்கிட்டாங்க இந்தியா. அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. இப்ப அதனால அங்க இந்தியாவின் பிரதிநிதித்துவம் இல்லாதனால வந்ததுக்கு அப்புறம் தான் கையெழுத்து போட முடியும். ஆனா இன்னைக்கு ஐஎம்எஃப்ல பேசிட்டாங்க. இந்தியாவின் சார்பாக சொல்லும் போது கொடுக்க கூடாது என்று அதுக்கு எதிர்ப்பு குரல். ஏன்னா அதை நீங்க கொடுத்தாலும் அவங்க எங்களுக்கு எதிராக தான் பயன்படுத்துவாங்க, தீவிரவாதத்தை வளர்ப்பதற்கு தான் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு, அது டர்க்கின்னு சொல்றாங்கல்ல அது. ஆனா துருக்கியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 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 நேரத்துல வந்து மிக பயங்கரமான பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட நாடு. துருக்கி ஒன்றும் பெரிய பணக்கார நாடெல்லாம் கிடையாது. பெக்கிங் பவுல் ஆஃப் யூரோப்னு வேற சொல்லுவாங்க. அதை பிச்சைக்காரர்களின் கைய என்னது தட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிச்சைக்காரர்களின் சட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த துருக்கியை. அப்படி அதுவும் வந்து ஆனா அங்கேயும் வந்து தீவிரவாதிகளை ஊக்குவிப்பது இருக்கிறது. இப்ப அந்த நாடு மட்டும் என்ன பண்ணிருக்கு, அதோட சப்போர்ட்ட சொல்லியிருக்கு. துருக்கி அவங்களோட விமானம் வந்து சரக்கு கப்ப விமானம் வந்து இறங்கி இருக்கு கராச்சியில. சோ இதெல்லாமே நடக்குது. ஆனா மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் யூனியன் சப்போர்ட் பண்ணல. அவங்க இந்தியாவுக்கு தான் ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த விதமான நிதி உதவியும் கொடுக்குற மாதிரி அவங்க யாரும் சொல்லல.